بسم الله الرحمن الرحيم أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பழுக்கு இல்லாத தூய்மையான வாழ்க்கையை கொண்டும் பொய் கலப்பு இல்லாத உண்மையான வேதத்தை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களுக்கு நிரூபித்து காட்டுகிறான். அந்த வகையிலே ஒரு மார்க்கம், ஒரு சித்தாந்தம் தனக்குத்தானே உண்மை என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கிறது என்ற வகையில் இஸ்லாம் மார்க்கம் தனித்து விளங்கியதை ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக நாம் பார்த்தோம். இவையெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமாக சுட்டிக்காட்டப்பட்ட சில நிகழ்ச்சிகள் தான். கியாம நாள் வரை இன்னும் புதிதாக விஞ்ஞானம் வளர வளர, மனிதனுடைய அறிவியல் ஆய்வு தொடர இன்னும் பல உண்மைகளை எதிர்காலத்தில் நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள். திருக்குர்ஆன் பேசுகிற உண்மைகளை எப்படி இந்த உண்மையை அன்றைக்கே சொல்ல முடிந்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இனியும் தொடரும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது போக இஸ்லாம் பல விதங்களிலே இந்த விஞ்ஞானத்தை முன்கூட்டியே சொன்னதுல மாத்திரம் இல்லாம பல விதங்கள்ல தனது தனித்தன்மையை, முத்திரையை பதித்திருக்கிறது. அது எப்படி முத்திரை பதிச்சிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது கூட நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். இது மனுஷனுக்கு இது முடியாது, இவ்வளவு கரெக்டா இந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்லுதுன்னா கண்டிப்பா அது கடவுள் மார்க்கமா தான் இருக்கும் சொல்லக்கூடிய வகையில அதனுடைய கொள்கை, கோட்பாடு, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அந்த லாபகம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அங்கேயும் நம்ம தனித்தன்மை விளங்கிக் கொள்கிறோம். அதுல ஒரு தனித்துவம் என்னவென்று சொன்னால், இப்ப மனிதர்கள் மத்தியில இது அநேகமா நமக்கு தெரிந்த விஷயமா இருந்தால் கூட இதுல எப்படி எந்த வழிமுறை இஸ்லாம் கையாண்டு இதுல வெற்றி கண்டது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப மனிதர்களுக்கு மத்தியில பிறப்பின் அடிப்படையில பலவிதமான வேறுபாடுகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் பலவிதமான வேறுபாடுகள் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இந்த வேறுபாடுகள் என்பது உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு உரிய வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அந்த வேறுபாடு எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த வேறுபாடை காரணமாக கொண்டு ஒருவரை உயர்ந்தவர் என்கிறார்கள், இன்னொருவரை தாழ்ந்தவர் என்கிறார்கள். இந்த வேறுபாடுகளை இந்த 21வது நூற்றாண்டுல கூட ஒழிக்க முடியல. எவ்வளவோ பயங்கரமான சட்டத்திட்டங்களை எல்லாம் போடுறாங்க, ஆய்வு பண்றாங்க, என்ன செஞ்சா அதை ஒழிக்கலாம்ங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஒழிக்கவே முடிவது இல்லை. எந்த அளவுக்கெல்லாம் நம்மள்ட்ட வேறுபாடு இருக்கு என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் நாட்டு அடிப்படையில் வேறுபாடு. நம்ம ஒரு நாட்டை சேர்ந்தவர்னு வைங்களேன், நம்ம நாட்டில் செய்யற எல்லாமே சரி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். நம்ம ஒரு ஊரை சேர்ந்தவர்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நம்ம ஊர்க்காரர்கள் அநியாயம் செஞ்சா கூட நம்ம ஊருங்கும் போது நம்ம அதன் பக்கம் தான் நிற்போம். நாங்க எங்க ஊரு தனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அதே மாதிரி பேசுகிற மொழி, நாம ஒரு மொழியை பேசுறதுனால நாம சிறந்தவர்கள் இப்படி எல்லாரும் நினைக்கிறான். ஆனா வேடிக்கை என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு ஊருக்காரனும் இந்த மாதிரி நினைக்கிறான். ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவங்க நினைக்கிறான் நாம தான் சிறந்தவர்கள். தமிழ் மொழி பேசுறவன் நினைக்கிறான் நம்ம தமிழ் மொழி பேசுகிற காரணத்தினால் நாம சிறந்தவர்கள் நினைக்கிறான். மலையாள மொழி பேசுறவன் இதே காரணத்தை சொல்லிக்கிட்டு நான் தான் சிறந்தவங்கிறான். கன்னட மொழி பேசுறவன் இதே காரணத்தை சொல்லிக்கொண்டு நாங்க தான் சிறந்த ஆள்க, நாங்க கன்னடம் பேசுற ஆள்க அப்படின்னு சொல்றான். அரபு மொழி பேசக்கூடியவன் இதே காரணத்தை சொல்லிக்கொண்டு நாங்க தான் சிறந்தவர்கள்ங்கிறான். இப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களும் எப்படி இருக்கிறார்கள் கேட்டா, அதை காரணமாக வைத்துக் கொண்டு தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பது போலவும்
மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை போலவும் அவங்க கருதுறாங்க. இது மாற மாட்டேங்குது. அந்த நிலை இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி குலம், அதாவது ஜாதி, நாங்க இந்த இனத்துல பிறந்தவங்க, நாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்ற ஜாதியில உள்ளவர்களை விட நாங்க சிறந்தவங்க என்று சொல்லக்கூடிய நிலைமையும் உலகத்துல பல பாகங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தோளுடைய நிறத்தை வச்சுக்கிட்டு நாங்க வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கிறோம், அதனால நாங்க உயர்ந்தவர்கள், நீ கண்ணங்கரேன்னு இருக்கிற அதனால நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி தோளுடைய நிறத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒருத்தன் வசத்தின்னு நினைக்கிறான், ஒருத்தன் தாழ்ந்தவன் நினைக்கிறான். இதையெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அன்றாட செய்தித்தாள்களை வாசித்தீர்களே ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய, உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதையெல்லாம் உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டுது. என்ன நடக்குது? நிறத்தின் அடிப்படையில் உலகத்தில் காட்டப்படுகிற பாரபட்சம், குலத்தின் அடிப்படையில் காட்டப்படுகிற பாரபட்சம், மொழியின் அடிப்படையில் காட்டப்படுகிற பாரபட்சம், இப்படியான ஒரு வேறுபாடுகளை எல்லாம் நீங்க உலகத்தில் பார்க்கிறீங்க. இது எல்லாருமே தவறு என்று சொல்லிக்கொண்டு அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாரும் தவறு என்று சொல்றான், அவனுக்கு வரும்போது அதை அவன் ஆதரிக்கிறான். அவனுடைய பிரச்சனை என்று ஆகிவிடும் பொழுது இது தவறு என்று சொன்னவனே அதை சரி காணக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யறது? எல்லாரும் சொல்றான், ஒன்றே குலம் என்கிறான், ஒருவனே தேவன் என்று சொல்றான். தேவன் எப்படி ஒருத்தன் இருக்கிறானோ அதே மாதிரி மனித குலம் பூரா ஒன்றுதான். இந்த தத்துவம் கரெக்ட் தான். இப்படி சொல்வதனால ஒன்றே குலம் ஆயிருமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சும்மா வாயளவில் மொழிந்த காரணத்தினால் எல்லா மனிதர்களும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் கருத்து நிலைநாட்டப்படுமானா படாது. அப்ப இது எதனால இந்த வேறுபாடு நம்மகிட்ட வருது? இது என்ன செய்யணும்னு கேட்டா, எதனால இந்த வேறுபாடு வருது அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். அது கரெக்டா மனுஷனை கண்டுபிடிக்க இயலல. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க இயலாதனாலதான் ஒளியல். இன்னைக்கு இரட்டை குவளை விஷயங்கள் இருக்கிறது. கருப்பு நிறத்தை சேர்ந்தவன் என்பதற்காக வேண்டிய வெள்ளையர்கள் எப்படியெல்லாம் மேற்கத்திய நாடுகள்ல அக்கிரமம் செய்கிறார்கள் என்பதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு இருக்கிறது. அப்ப அறிவாளிகளா இருக்கான், விஞ்ஞானி இருக்கான், நாங்க சேட்டலைட் விட்டோம்னு சொல்றான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவனுக்கு எது தெரிய மாட்டேங்குது. இந்த வேறுபாடை எப்படி ஒழிக்கிறது? இது தப்பு தான். எல்லாரும் மனுஷன் தான். இந்த மனுஷனுக்கு மத்தியில் இந்த மாதிரியான வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வாயளவுல சொல்லக்கூடியவர்கள் அதை ஒழிக்க இயலுதான். நீங்க பாருங்க, ஒழிக்க இயல. இன்னைக்கு வரைக்கும் சாதியின் பெயரால, இனத்தின் பெயரால, குலத்தின் பெயரால, ஊரின் பெயரால, மாவட்டத்தின் பெயரால, மாநிலத்தின் பெயரால, நாட்டின் பெயரால, நிறத்தின் பெயரால எல்லா வகையிலையும் என்ன செய்கிறது? சண்டை சச்சரவுகள் உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் தன்னை வசத்தை நினைத்துக் கொண்டு மற்றவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறான். காரணத்தை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான். காரணத்தை கண்டுபிடிக்காமல் நீங்க என்ன தத்துவத்தை சொன்னாலும் நோய் இருக்குது, என்ன காரணத்துக்கு அந்த நோய் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நீக்கினாதான் நோய் போகும். நோயே போயிடாதுல. ஜலதோஷம் பிடிக்குதுன்னா அது எதனால வருது? இன்ன மாதிரி கிருமினால அது வருது. அந்த கிருமியை எந்த மருந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வைத்தியம் செஞ்சா தானே அது குணமாகும். அப்ப நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்றான் பாருங்களேன். அந்த மாதிரி என்ன பண்ணணும்? இப்படி மனுஷன்ட்ட இப்படி ஒரு நோய் இருக்கிறது. என்ன நோய் இருக்கிறது? இது நம்ம சிறந்தவன், நம்ம அரபி பேசுற நம்ம சிறந்தவன், நம்ம ஆங்கிலம் பேசுறான் நம்ம சிறந்தவன், நம்ம இந்த ஊர்ல பிறந்தனா நம்ம சிறந்தவன், நம்ம இந்த மாநிலத்தில் இருக்கிற நம்ம சிறந்தவன், நம்ம இந்த குடும்பத்தில் வந்ததுனால நம்ம சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரியான நோய் எல்லா மனுஷன்ட்டும் இருக்கிறது. இந்த நோயுடைய காரணத்தை என்ன செய்யல? கண்டுபிடிக்காம பொய்யான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். எப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொய்யான காரணம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்பா நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க? காரணம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுதான். எப்படி ஒண்ணு? காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் தாய் வயசுல 10 மாசம் தானே இருக்கிறீங்க. நம்மள எல்லாம் மனிதனை ஒன்றுபடுத்துவதற்கு இவர்கள் உலகத்துக்கு வைக்கக்கூடிய தத்துவம் என்ன? நம்ம எல்லாருமே நீ என்ன மொழி பேசிட்டு போ, நீ எந்த நாட்டுக்காரனா இருந்துட்டு போ, நீ எந்த நிறத்துக்காரனா இருந்துட்டு போ, நீ எந்த சாதிக்காரனா இருந்துட்டு போ, எல்லாரும் தாய் வயசுல எவ்வளவு நாள் இருந்தீங்க? 10 மாசம் தானே இருந்தீங்க. அப்ப 10 மாசம் எல்லாரும் தாய் வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்குள்ள என்னடா வேறுபாடு அப்படின்னு கேட்கிறாங்க. இது சொன்னா ஒற்றுமை உண்டாகுமா?